ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்துல உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாள் மாலை நேரத்திலேயும் நாம் ஒருமித்து இணையும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல பாக்கியமான இந்த சந்தர்ப்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்துற விசேஷத்தின் பைபிள் ஸ்டடியில நாம் லவோதிக்கியா சபையை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி சபையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல லவோதிக்கியா சபைக்கு ஆண்டவர் சொல்ல தொடங்கின சில முக்கியமான ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொண்டோம். முக்கியமாக லவோதிக்கியா சபையை பார்த்து சொல்லுகிற இடத்துல மட்டும் ஆண்டவர் நேரடியாக செய்திக்குள்ள போகிறார். அவரிடத்துல there is no word of appreciation. நீங்க இப்படி நல்ல காரியங்களை செய்யறீங்க, இன்ன காரியங்கள் நீங்கள் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற அப்ரிசியேஷன் is totally absent to the church at Laodicea. நமக்கு பார்க்கும்போது தெரியும், லவோதிக்கியா சபைக்கு மட்டும் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒண்ணே இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு 7 குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதுல ஒரு குற்றச்சாட்டு நாம பார்த்தோம். அது என்ன? நீ நிர்வாணியா இருக்கிறாய் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அந்த இடத்துல சொல்லி இருக்கிற நிர்வாணம் என்ன அர்த்தத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம பார்த்தோம். மகிமை இழந்து போனாலும் நிர்வாணம் தான். ஆதாம் ஏவாள் மகிமை இழந்து போனார்கள், நிர்வாணிகளானார்கள். ஆனா முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளானது அறிந்து கொண்டார்கள். They knew that they were naked. ஆனா லவோதிக்கியா சபை they knew not. அவர்கள் நிர்வாணிகளாயிருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இதற்கும் அந்த ஆதாம் ஏவாளுக்கும் லவோதிக்கியா சபைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். ஆதாம் ஏவாள் தாங்கள் நிர்வாணிகளாயிருக்கிறத அறிந்து கொண்டார்கள். ஆனா லவோதிக்கியா சபை தாங்கள் நிர்வாணிகளாயிருக்கிறத அறிந்து கொள்ளாம தாங்கள் எல்லாம் உடையவர்கள் என்று பேசிக் கொள்கிறார்கள். அவங்க நினைக்கிறது வேற. True condition is entirely different from what they think, or what they think was entirely different from who they were. அவங்களுடைய ஸ்டேட்டுக்கும் அவங்களுடைய திங்கிங்க்கும் மொத்தத்தில் ஒரு வித்தியாசம். They could not think as they were. அதனால கர்த்தர் அவர்களை குற்றப்படுத்த தொடங்கி சொல்றாரு, நீங்க நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள். எங்க வாழ்றாங்க? டெக்ஸ்டைல் சிட்டியில வாழ்றாங்க. நான் கடந்த வாரத்துல சொன்னேன், அவங்க வாழ்கிறது டெக்ஸ்டைல் சிட்டி, வஸ்திரங்களை உண்டாக்குகிற பட்டணத்துல வாழ்கிற சபையை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் நேக்கட். அடுத்து ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிற கம்ப்ளைண்ட், யூ ஆர் பிளைண்ட். நீங்க பாத்தீங்கன்னு நான் நம்புறேன், யூ ஆர் பிளைண்ட். 2 வகையான பிளைண்ட்னஸ் உண்டு. பிளீஸ் நோட் இட் டவுன். 2 வகையான பிளைண்ட்னஸ் உண்டு. There are 2 different types of blindness. Number 1, physical blindness. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் physical blindness, சரீர கண்ணில பார்வையற்றல். 2, spiritual blindness. அதாவது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த போன வாரத்தில் நான் ஒரு வார்த்தை சொன்ன, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கல்லூரியம் அப்படிங்கிற மெடிசின் அந்த சரீர பிரகாரமான
கண்ணனுடைய பார்வைக்கு தேவையான மெடிசின் அங்க தயாராகுது. அப்படின்னா சபை சரீர பிரகாரமான கண்ணுல தெளிவாதான் இருக்கு. They are all right with their physical eye. But the problem was with their spiritual eye. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். அவங்க சரீர பிரகாரமான கண்ணு கரெக்டா தான் இருக்கு. அவங்க சரீர பிரகாரமான கண்ணுக்கு பிரச்சனை உண்டுன்னா அந்த ஊர்ல இருக்கு மெடிசின், அந்த ஊர்ல கண்ணுக்கான மருந்து இருக்கு. அவங்க பிரச்சனை, they were not physically blind, they were spiritually blind. blind என்கிற வார்த்தை பைபிள்ல எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்குன்னு பாருங்க. ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். பிளைண்ட் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல பயன்படுத்தி இருக்குன்னு பாருங்க. 119 சங்கீதம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இவன் குருடன் அல்ல. He is not blind. He is all right with his eye. 119:18. அவன் சரீர பிரகாரமான கண்ணுல தெளிவாதான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு எதை காண முடியல? வேதத்தின் அதிசயங்களை காண முடியல. Please do understand, he is all right with his physical eye. ஆனா அவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? திறந்தருளும். ஏன் திறந்தருளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான்? அவனுக்கு வேதத்தை காண வேண்டிய கண்ணு அடைஞ்சிருக்கு. அப்போ எது பிளைண்ட் குறிச்சுக்கிடுங்க. நம்பர் 1, not knowing the word of God is blind. அப்போ இந்த பார்வை இழப்பு எப்படிப்பட்ட பார்வை இழப்பு அல்ல, இந்த பார்வை இழப்பு அல்ல. பின்ன எந்த பார்வை இழப்பு? எல்லாம் தெரியுது, but except the word of God. He sees everything with full clarity, but not the word. அப்படிப்பட்ட ஒரு வகை பார்வை இழப்பு உண்டு. அது சபையை தாக்கக்கூடும். Seeing everything with full clarity, able to zoom, able to scream, but not able to see the word of God. அது ஒரு வகை blindness. So what is blindness? Unable to understand the deep mysteries of the word. இரண்டாவது பைபிள்ல சொல்லி இருக்கிற blindness எதுன்னு பாருங்க. 2 Peter chapter 1 verse number 9. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இங்க இரண்டாவது ஒரு பிளைண்ட்னஸ் சொல்லி இருக்கு. அது என்ன? இவைகளை செய்யாதவன். அங்க 119 சங்கீதம் 18வது வசனத்துல வேதத்தை காண முடியாத குருடன், வேதத்தை காண முடியாத பிளைண்ட். இங்கே வேதத்தின்படி வாழ முடியாத பிளைண்ட். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். One side he is blind, he is not able to see the word. Here he is blind, he is not able to obey the word. யார் குருடன்? வேதத்துல சொல்லி இருக்கிற அதிசயங்களை காண முடியாதவனும் பார்வை இழந்தோம்.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதன்படி வாழ முடியாதவனும் பார்வை இழந்தோம். 3 1 John chapter 2 and verse number 11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் இன்னொரு வகை, இங்கே அடுத்த வகை குருடு சொல்லி இருக்கு. அது என்ன? தன் சகோதரனை, he that hateth his brother is in darkness. இது என்ன? blindness, not able to love. தயவு செய்து ஆழமா புரிந்து கொள்ளுங்க. நான் அவ்வளவு விசாலமாய் டீச் பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன்ல கூட நான் இப்போ இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. ஒண்ணு, வேதத்துல சொல்லி இருக்கிற அதிசயங்களை காண முடியலையா? அந்த வார்த்தையை நான் டைரக்டா சிங்குலர்ல பயன்படுத்துறேன்னு மன்னிச்சுடுங்க. யூ ஆர் பிளைண்ட். 2, வேதத்துல சொல்லி இருக்கிறதன்படி வாழ முடியலையா? we are blind. 3, தேவையில்லாம நாம சில ஆவிக்குரிய சகோதரர்களை வெறுக்கிறோமா? we are blind. 4, வெளிப்பாடு இல்லாத தன்மையும் பிளைண்ட். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாத்தீங்களா? இது கண் சம்பந்தமானதே அல்ல. This is not related to eye. இது எது சம்பந்தமானது? inner eye. எது பிளைண்டா இருக்கு? inner eye. ஐயாமாரே, சகோதர சகோதரிகளே, நமக்கு உள்ள ஒரு கண் உண்டு. we have eye deep inside. அது உள்ள இருந்து பார்க்கும். சில நேரம் அது எதிர்காலத்தை பார்க்கும், சில நேரம் அது கடந்த காலத்தை பார்க்கும். அது தெய்வீக கண்ணாக்கும். அந்த கண்ணு குருடாக்கப்படுகிறது. Revelation is blind. அந்த இடத்துல பிளைண்ட் ஆக்கப்படுறதுன்னு சொல்லி பிளைண்ட் ஆக்குறவன் யாருன்னு சொல்லி இருக்கு. யாரு? the prince of this world. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். நீங்க வாசிச்சிருக்கீங்களா? சபைகளுக்காக பவுல் ஜெபம் பண்ணும்போ என்ன சொல்லி ஜெபிக்கிறான்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? எபேசியர் நிருபத்துல அந்த வசனம் சொல்லி இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் ஒன்னு எடுத்து வாசிங்க. எபேசியர் இருக்கிற நிருபம், அதனுடைய 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். Ephesians chapter 1 verse number 19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன பயங்கர ஜெபக்குறிப்பு இல்லை? என்ன பயங்கர ஜெபக்குறிப்பு! அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? அவர் சொல்றாரு, I pray that you may have radiation in your spiritual eye. உங்க ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தரணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன்.
வெளிப்பாடு இல்லாததும் பிளைண்ட்னஸ். அடுத்து டார்கெட் இல்லைன்னாலும் பிளைண்ட். ஒரு தடவை கவனிங்க, நான் சொன்ன எல்லாம் ஒரு தடவை கூட சொல்றேன். இந்த இடத்துல லவோதிக்கா சபைக்கு சொல்லி இருக்கிற பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது பாடி ரிலேட்டட் அல்ல. இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு பாடி. இது என்ன? வேறு ஒரு வகை. அது என்ன வகை? ஸ்பிரிச்சுவலி, நாட் பிசிக்கலி. பிசிக்கலி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அங்கதான் கண்ணுக்குள்ள மருந்தே உற்பத்தி ஆகுது. பிசிக்கலி கண்ணுக்குள்ள மருந்து உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கிற சபை ஸ்பிரிச்சுவலி பிளைண்டா இருக்கு. அது என்ன வகை பிளைண்ட்னஸ்? வேதத்தை காண முடியாத பிளைண்ட்னஸ். அது என்ன வகை பிளைண்ட்னஸ்? வேதத்தின்படி வாழ முடியாத பிளைண்ட்னஸ். அது என்ன வகை பிளைண்ட்னஸ்? மற்றவர்களை வெறுக்கிற, சகோதரர்களை நேசிக்க முடியாத பிளைண்ட்னஸ். அது என்ன வகை பிளைண்ட்னஸ்? வெளிப்பாடு இல்லாத பிளைண்ட்னஸ். அது என்ன வகை பிளைண்ட்னஸ்? நோ டார்கெட். தரிசனம் அல்லது எய்ம், சரியான வார்த்தை, டார்கெட் அல்லது எய்ம் இல்லாத வகை பிளைண்ட்னஸ். ஒரு மேஜர் ட்ரபிள் நேக்கட்னஸ். இரண்டாவது மேஜர் ட்ரபிள் பிளைண்ட்னஸ். ஆவிக்குரிய பார்வை பயங்கரமா இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க பைபிள்ல பாருங்க. அது என்ன பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுங்க. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய பகுதி ஆக்கும். Please bear with me. 1 Kings chapter 14 verse 1 to 6. வாசிங்க அவ்வளவு வசனத்தை. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவானேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் 1 கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவாவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கலடைந்து பார்க்க கூடாதிருந்தான். கர்த்தர் அகியாவின் இடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். என்ன பயங்கரமா இருக்கு இல்லையா? 3 முக்கியமான காரியத்தை பாருங்க. அந்த பெண்மணி she is pretending to be somebody else. அவ எப்படி வாரா? வேஷம் மாறி வாரா. நம்பர் 1 கவனிங்க. நம்பர் 2, தீர்க்கதரிசியோட கண் எப்படி இருக்கு? குருடா இருக்கு. தீர்க்கதரிசியோட கண்ணு மங்கலா இருக்கு. அவ வேஷம் மாறி வாரா. படியில காலு வச்ச உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, யெரொபெயாமின் மனைவியே வா. அது எப்படின்னா வெளிப்பாடு கண்கள்.
இதாக்கும் தேவ சபைக்கு இல்ல. This is what the disease of the church at Laodicea. அவங்கள தாக்குனது அந்த பகுதி. அதாக்கு ஆவிக்குரிய பார்வையின் வல்லமை, அதாக்கு ஆவிக்குரிய பார்வையின் பலன். கண்ணு தெரியலன்னா கூட படியில கால் வைக்கிற பெண்மணிய பேரு சொல்லி கூப்பிட்டு நீ ஏன் வேஷம் மாறி வார அப்படின்னு கேட்கத்தக்க ஒரு அபிஷேகம் முதல் வயதுள்ள தீர்க்கதரிசிக்குள்ள வெளிப்பட்டதே. அது வெளிப்பாடு. லவோதிக்கேயா சபைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. மூணாவது உங்க டிசீஸ் என்னன்னு பாருங்க. வாந்தி பண்ண வேண்டிய நிலைமை. பாத்தீங்களா? able to be spitted out. ஒன்னு naked, ரெண்டு blind, மூணு வாந்தி பண்ண வேண்டிய நிலைமை. வாந்தி பண்ண வேண்டிய நிலைமைக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னா என்ன சொல்லணும் தெரியுமா? அபோமினபிள். அந்த வார்த்தை அப்படியே ஞாபகம் வைங்க. அபோமினபிள். அபோமினபிள் அப்படின்னா என்ன தெரியுமா? அருவருக்கத்தக்கது. ஏன் அருவருக்கத்தக்கதா இருக்கு? neither hot nor cold, lukewarm. மூணு விதத்துல இவங்க வெதுவெதுப்பானாங்க. ஒன்னு ஸ்பிரிச்சுவலி, ரெண்டு டாக்ட்ரினலி, மூணு பிராக்டிகலி. They were lukewarm in three areas of their life. One spiritually, two doctrinally, three practically. ஒவ்வொன்னா நாம பார்ப்போம். ஒன்னு பிராக்டிக்கல். அந்த ஊர்ல தண்ணி இல்லை. அந்த ஊர்ல தண்ணி இல்லாதனால வேற ஊர்ல இருந்து பைப்பு போட்டு தண்ணி கொண்டு வராங்க. இது அந்த பிராக்டிக்கல் சைடாக நான் சொல்றது. வேற ஊர்ல இருந்து பைப்பு போட்டு தண்ணி கொண்டு வரும்போ இந்த பைப்புக்குள்ள இருக்கிற கோல்டு வாட்டர் என்ன ஆகும்னு கேட்டா வெப்பம் அடையுது. அந்த வெப்பம் அடைஞ்ச தண்ணி இவங்க ஊருக்குள்ள லவோதிக்கேயால வரும்போ சூடும் இல்ல, தணுப்பும் இல்ல, குடிச்சா வாந்தி வருது. இது பிராக்டிக்கலி அங்க உள்ள கண்டிஷன் என்ன? அங்க ஏகப்பட்ட ஆட்களுக்கு இந்த வியாதி வருது. ஏன் இந்த வியாதி ஏகப்பட்ட ஆட்களுக்கு வர காரணம்? the special water to their area is like that. அந்த ஊருக்கு வர தண்ணினால அந்த ஊர்ல ஏகப்பட்ட ஆட்களுக்கு வாந்தி வருது. காரணம் அங்க வர தண்ணி லூக்வாமா வருது. ஒண்ணு, நான் போன வாரத்துல சொன்னேன், அங்க ஒரு ஹாட் ஸ்ட்ரீம் உண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹாட் ஸ்ட்ரீம்ல வெளியே வர தண்ணி கூட சூடும் தணுப்பும் கலந்து லூக்வாமா வர்றதுனால அதை குடிச்சாலும் வாந்தி வரும். So the water to Laodicea was brought from another city. When it come to their own area, it was neither hot nor cold. So practically, most of the people affected by the disease called vomiting. Practically, there is a hot stream. அங்க ஒரு நீரூற்று இருக்கு. That hot stream, the water is pumped down. When the water is pumped down, that water itself neither cold nor hot. When somebody drink it, they started vomiting. The condition there. ரெண்டு, doctrinally. அவ practical உங்களுக்கு புரிஞ்சு.
அடுத்து டாக்டரின். டாக்டரின் எப்படி ரெண்டு வகையான டாக்டர்ஸ் நாம புரிஞ்சுக்கணும். நாம எல்லாம் ரெண்டு வகையான டாக்டர்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு கிருபை. Everyone must understand grace. ரெண்டு சத்தியம். So every church must have grace and truth. When you read in the Bible about Jesus Christ, he is full of grace and truth. You know what is the problem of church at Corinth? கொரிந்து சபையின் பிரச்சனை என்ன தெரியுமா? பயங்கர கிருபை, லெப்ட் அண்ட் ரைட் கிருபை, எம்பி குதிச்சு கூரை உடைக்கிற அளவு கிருபை. What is missing? The truth. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க. 100% they were enjoying grace, but they were completely neglecting the truth. கிருபையை உயர்த்தி சத்தியத்தை தள்ளும்போ automatically they became lukewarm. ஒண்ணு என்ன, தேவ சபைக்கு கிருபையும் வேணும், சத்தியமும் வேணும். இப்ப அவங்கள்ட்ட கிருபை இருக்கு, சத்தியம் இல்லை. ஒண்ணு பிராக்டிக்கலி, ரெண்டு உதாரணங்கள். பைப்லைன்ல வர தண்ணி, ஸ்பிரிங்ல வர தண்ணி. ரெண்டு டாக்டரினலி. கிருபையும் தேவை, சத்தியமும் தேவை. அவங்கள்ட்ட என்ன இருக்கு? கிருபை. See, this is the problem with even the church today. சில ஊழியங்களை நீங்க பாருங்க, பயங்கர சத்தியம் அடிச்சு தலைய மொத்தம் நிறைச்சு வச்சிருக்கு. சத்தியம் காங்கிரீட் மாதிரி சத்தியம். கிருபை இருக்க, கிருபை இல்ல, ஒரு சுக்கும் இல்லை. இது ஒரு சைடு. இது மறு சைடு பாருங்க, சில இடத்துல பயங்கர கிருபை. என்ன இல்ல? சத்தியம் இல்ல. கிருபை இருக்கு, சத்தியம் இல்ல. சத்தியம் இருக்க, கிருபை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி டாக்டரினல் lukewarm. நெக்ஸ்ட், பாரம்பரியம் இருக்கு, வசனம் இல்லை. They have tradition, they don't have word of God. Automatically they are pushed into lukewarm. Next, spiritually. எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு தடவை கூட சொல்றதுல சந்தோஷப்படுறேன். இந்த lukewarm vomiting அப்படிங்கிறது 3 ஏரியாவை பற்றி ஆக்கும். ஒண்ணு ஸ்பிரிச்சுவல் சைடு, 2 practical side, 3 doctrinal side. We have already discussed practical side. We have also discussed doctrinal side. Next, the spiritual side. Spiritual side, 2 காரியங்களை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். ஒண்ணு டிவைன் பவர், 2 டிவைன் கேரக்டர். இந்த டிவைன் பவர் இருக்கு,
டிவைன் கேரக்டர் இல்லை இல்லையா, அது உண்மையிலே அபோமினபிள் ஆக்கும். மரித்தோர்களை உயிரோட எழுப்புகிற அளவு பவர் இருக்கு. ஒரு மனுஷனை நேசிக்கிற அளவு அன்பில்லைன்னா லூக்கோ. I have much divine power. I don't have divine attribute. What does it mean? I am abominable. See, நிகழ்காலத்தின் பிரச்சனை இதுதான். எல்லா காலத்துக்கும் இதுதான் பிரச்சனை. சில ஆட்கள்கிட்ட மின்சாரத்தை விட பயங்கர பவர் இருக்கு. But the problem is with the attribute. Can you please 1 second imagine the life of Samson? என்ன பவர், என்ன பவர் அதெல்லாம். But just look the other side. What is the problem? The problem is there is more power, but there is no character. See, this is the problem with the Laodiceans. They were dashed in practical side. They were completely biased in spiritual side. They were also dominated in doctrinal side. ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுடுங்க. Compromising spirituality with the world is called lukewarm. எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். Compromising spirituality with the world is called lukewarm. நீங்க அந்த பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. நம்ம பரவாயில்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கணும்னு வைங்க, கடைசியில எல்லாமே பரவாயில்லைன்னா இப்போ ஜபிக்கலையா பரவாயில்லை, ஆராது பரவாயில்லை, துதிக்க பரவாயில்லை. See that word itself. No problem. That is the problem. See, what is the problem? No problem is the problem. இந்த வார்த்தைக்குள்ள ஞாபகம் வைங்க. You are excused, excused, excused and excused. Next problem. Poor. This is also spiritual. நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போ blessed are the poor என்கிற வார்த்தையை நீங்க படிக்கணும். டைம் கிடைக்கும்போ அந்த வார்த்தையை நீங்க படிக்கணும். blessed are the poor. அந்த poor அப்படிங்கிறது related to hungry. அந்த உள்ளத்துல ஒரு டீப் thirst வரும் இல்லையா, இன்னும் வேணும் இன்னும் வேணும், அந்த poor. அல்லாம மாதாஜி தேதோ பிதாஜி தேதோ, அந்த poor இல்லை.
Blessed are the poor ன்னு சொன்னா there are somebody who are eagerly waiting for something more. Unquenchable desire. அல்லாம please இயேசு சொன்னத don't give a beggar meaning. So poor is related to spirituality. Next, miserable, பரிதபிக்கப்பட்டவன். Naked, blind, poor, miserable. பிராக்கெட்ல எழுதிக்கிடுங்க, malnutrition. ஊட்டச்சத்தில்லாத பரிதபிக்கப்பட்ட நிலைமை. ஒரே வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். அடுத்த வாரம் தயவு செய்து எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும். அடுத்த வாரத்துல நான் 7 சபைகளை வியாக்கியானம் பண்ணுவது எப்படி அப்படின்னு ஒரு ஒரு கிளாஸ் எடுப்பேன். அது நாம எல்லாரும் அறிஞ்சிருக்கணும். how to interpret 7 churches அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏகப்பட்ட ஆட்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் கொடுக்கறதுனால அந்த ஒரு காரியத்தை நாம படிக்க ரொம்ப முக்கியமாகும். அதனால please try not to miss next class. இன்னைக்கு நான் இதோட முடிக்கிறேன். இயேசு எங்க நிக்கிறார் தெரியுமா? Can you read Revelation chapter 3 verse 20? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். 7 வித பிரச்சனைகளை நாம படிச்சோம். 7 நாம படிக்கல, 7 வித பிரச்சனைகளை நான் சொன்னேன். 7 வித பிரச்சனைகளையும் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னிடத்துல வா, I have the solution. Tonight, that is some spiritual beauty. That is amazing. That's fabulous and wonderful. Come to me. Brothers, sisters, we have too much spiritual problem. He has the answer. You may be horrible, you may be pathetic, you may be under margin, but he has the answer. Whatever our situation, whatever our level, whatever our condition may be, he is calling you, come on, I will give you gold, I will give you cloth, I will give you medicine, I will give you clear eye, I will give you everything. So you have the 7 problem, I will give you the 7 treatments. Finally, chapter 3 verse 20, வாசல் படியில நின்று தட்டுகிறேன். ரிமெம்பர் பண்ணி வைங்க, this is the door of the heart. இயேசு கிறிஸ்து நின்று தட்டுறது door of heart. இருதயத்தின் கதவண்டையில தட்டுகிறார். What is our responsibility? Responsibility is to open the door. Our responsibility is to open the door. God standing at our door. I am knocking. 2-3 கொட்டேஷன்ஸ் நான் வாசிக்கிறேன், தயவு செஞ்சு கவனிங்க.
There was an ancient custom in the world when somebody dies in the coffin, they will keep a clock removing the battery. ஒரு பிரத்யேக பகுதியில் ஒரு கலாச்சாரம் உண்டு. அந்த கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கலாச்சாரத்துல ஒரு ஆளு செத்து போன உடனே அந்த சடலத்தை வைக்கிற பெட்டியில ஒரு வாட்ச் கூட உள்ள போட்டு வைப்பாங்க, பேட்டரியை உருவிட்டு. ஏன்? ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஓவர். உயிர் உள்ளது வரை தட்டி கொண்டிருக்கிறான். உங்களால நல்லா கவனிக்க முடியுது, உங்களால நல்லா கேட்க முடியுதுன்னா நான் இதா வாசிக்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. குயின் எலிசபெத் படுத்து கிடந்தது எங்க தெரியுமா? ராயல் கோச்ல. நான் அப்படியே வாசிக்கிறேன். ரிக்ளைனிங் அப்பான் ராயல் கோச் வித் 10,000 ட்ரெஸ். எத்தனை ட்ரெஸ்? 10,000 ட்ரெஸ். And bundle of wardrobe, a kingdom into which sun never set, at her feet. Wasted half a century, at the time of death cried out millions of money for an inch of time. தங்கத்தினால உண்டாக்கப்பட்ட கட்டில்ல படுத்து கிடக்கிற 10,000 10,000 மாற்று வஸ்திரங்கள் உள்ள, தன் பாதத்தின் கீழே சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தின் சொந்தக்காரி ஆகிய ஆயுசுல 50 ஆண்டுகளை வீணடித்த எலிசபெத் என்கிற ராணி மரிக்க போற நேரத்தில் அழுத வார்த்தையாக்கும் millions of money for an inch of time. Brothers and sisters, in your heart you could hear the sound tick, tick, tick. Somebody knocking. That is your bride. Your bridegroom is knocking your door. உன்னத பாட்டிலே சூனேமியாளின் நேசர் சூனேமியாளின் கதவை தட்டுனது போல நம்முடைய நேசர் நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். பாத்தீங்களா? போஜனம். பாத்தீங்களா? போஜனம். போஜனத்துக்கு கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை டைப்னோன். டைப்னோன். DEIPNON. இதாக்கும் வெளிப்படுத்தல் 3:20 நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை. யூதர்கள் 4 தடவை சாப்பிடுவாங்க. யூதர்கள் 4 தடவை சாப்பிடுவாங்க. Jewish people will eat 4 meals a day. Indians will eat 3 meals a day. யூதர்கள் 4 தடவை ஒரு நாள் சாப்பிடுவாங்க. 1வது உணவுக்கு பேரு ஹெப்ரட்டிஸ்மா. HEPRESTIMA. இது வேலைக்கு போற இடத்துல சாப்பிடுவாங்க. வேலைக்கு போற இடத்துல வேலை தொடங்குறதுக்கு முன்ன சாப்பிடுவாங்க. காலை உணவு. வேலைக்கு போற இடத்துல வேலை தொடங்கின பிறகு இல்ல, வேலை தொடங்குறதுக்கு முன்ன சாப்பிடுவாங்க. ஹெப்ரட்டிஸ்மா. அதாவது கூட்டமா இருந்தில்ல,
அவர் ஒவ்வொரு இடத்துல ஒதுங்கி இருந்து சாப்பிடுவாங்க. Everyone will eat by sitting their own place, not gathering together. 2 அக்ரட்டிஸ்மா, AKRETSIMA. அக்ரட்டிஸ்மா இது மதிய உணவு. இதுவும் வேலை செய்யற இடத்துல சாப்பிடுவாங்க. சோ கப்ரட்டிஸ்மாயும் வேலை செய்ய, they will eat when they are on duty just to begin. அக்ரட்டிஸ்மா வேலைக்கு இடையில மத்தியானம் சாப்பிடுவாங்க. 3வது உணவுக்கு பேரு அரிஸ்டோன், ARISTON, அரிஸ்டோன். இது நமக்கு டீ பிரேக் உண்டு இல்லையா, அது மாதிரி ஈவினிங் மீல். இதுவும் டியூட்டி பிளேஸ்ல தான் சாப்பிடுவாங்க. எல்லாம் டியூட்டி பிளேஸ்ல ஈட்டிங். பிரேக்ஃபாஸ்ட் பிரேக், லஞ்ச் பிரேக், டீ பிரேக். இது 3மே வேலை செய்யற இடத்துல சாப்பிடுவாங்க. ஆனா இயேசு பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? டைப்னோன். இயேசு என்ன வார்த்தை சொன்னாரு? கப்ரட்டிஸ்மா இல்ல, அக்ரட்டிஸ்மா இல்ல, அரிஸ்டோன் இல்ல, டைப்னோன். டைப்னோன் சாப்பிடுறது எப்ப தெரியுமா? ராத்திரி. புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து இருந்து ராத்திரியில ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அதாக்கும் டைப்னோன். இது மட்டும்தான் வீட்டுல சாப்பிடுற போஜனம். எப்ப சாப்பிடுறது? இரவு உணவு. ஓகே, அரிஸ்டோன் நாட் அவுட், கப்ரட்டிஸ்மா அவுட், அக்ரட்டிஸ்மா அவுட். ஒரே ஒரு உணவு வீட்டுல சேர்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அது டைப்னோன். அது சாப்பிட்டா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது சாப்பிட்டா பின்ன சேர்ந்து வாசம் பண்ணுதல். That eating means living together. அப்படின்னா டைப்னோன் அப்படிங்கிற உணவு என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப். போஜனம் பண்ணுதல்னா கர்த்தரோடு உறவாடுதல். டைப்னோன் சாப்பிட்ட பிறகு அந்த வீட்டுல இருந்து யாரும் வெளியே இறங்கி போக மாட்டாங்க. தட் மீன் டைப்னோன் சாப்பிட்டா அந்த வீட்டுல எல்லாரும் அதுக்குள்ளதான் இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உன் இருதய கதவை தட்டுறேன், திறந்தா உள்ள வருவேன், நாம சேர்ந்து வாசம் பண்ணலாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 2 பேர் கேள்வியோட, சந்தேகத்தோட, வேதனையின் முகத்தோட நடந்து போறாங்க. இயேசு கூட நடந்து போய் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறாரு. அவர் தூரப்புறவுகளை காண்பித்தார். 29-30 அவர்கள் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதாக்கு டைப்னோன். அதாக்கு டைப்னோன். இந்த இடத்துல உள்ள சாப்பாடு அல்ல, கர்த்தரோட உள்ள ரிலேஷன்ஷிப். கண்களை மூடலாமா?
உட்கார்ந்துருக்க இடத்துல ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நான் ரொம்ப தூரம் யாத்திரை பண்ணி போகணும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆவியில ஜெபிங்க. கர்த்தர் இந்த ராத்திரி என்னோடு தெளிவாய் பேசினார் அப்படின்னு உள்ளான மனுஷன்ல நம்புகிற அத்தனை பேரும் நீங்கள் பார்வை அடைகிறீர்கள், நீங்கள் பலப்படுகிறீர்கள். தேவ கிருபை உங்களை தொடுகிறது, தேவ கரம் உங்க மேல இறங்கி வருகிறது. ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள், சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள் அல்ல, நீங்கள் நேசிக்கப்படத்தக்கவர்கள். நல்ல ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஜெபிங்க. ரகம் கதம் கதனம் அத்தல் கமன பத்தரா ரியாந்த கல்வர சந்தரா ராகத்தரதனமா. சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, ஜப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதாக, உள்ளான மனுஷன்ல உயிர் அறிவார்களாக. தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்கணும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வாந்தி பண்ணப்படுகிற அனுபவம் அல்லப்பா, உமக்கு பிரியமான ஆவிக்குரியவர்களாய் வாழ கிருபை செய்யணும். இக்கட்டான காலத்திலிருந்து அங்க வந்திருக்கிறோம், நம்முடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளணும். எங்களை மொத்தமாய் தாழ்த்தி விட நல்ல கரங்கள்ல தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். இதை தரிசனத்தோடு செய்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அடுத்த ஒரு கிளாஸ்ல நாங்கள் ஒருமித்து காண்கிறவரை கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். தாழ்த்தி உடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் நமக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.